ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தோசையும் இட்லியும் நம்மளோட டின்னர்லேருந்தோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தோ பிரிக்கவே முடியாது தான். கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் அதிகமாக அரிசி சேர்க்காமல் ஒரு 3 இட்லி அண்ட் தோசை வெரைட்டிஸ் வித் சட்னியோட இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் கொடுத்த ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எந்த ரெக்ரெட்டும் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முதல் ரெசிப்பியாக இன்ஸ்டன்ட் மசூர் தால் தோசையும் அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு மல்லி புளி சட்னியும் ரெண்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இம்யூன் சிஸ்டத்துக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் மசூர் தால் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு டீ டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி மசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 டைம் நீங்கள் ஒரு 3-4 பேருக்கு தோசை ஊற்றலாம், அந்த அளவுக்கு வரும். நல்லா பருப்பை கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா மலர்ந்து பருப்பு ஊறி வரணும். அதுக்கப்புறமா மிளகும் பூண்டும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக பேட்டர் அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லேசாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சிடலாம். ஒரு பாதி கட்டு அளவுக்கு மல்லி இலை தண்டோடையே நான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரைக்க ஈஸியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், உப்பு, தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லெண்ணெய் சேர்த்து கொரப்பாக சட்னியை ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பேட்டரை எடுத்து ஊற்றி 2-3 கரண்டி ஊற்றிக்கோங்க. லேசாக தடவினாலே போதும். நல்ல ஓட்டையாக சூப்பராக தோசை வந்துடும். இப்போ இதில் என்ன ஸ்டஃபிங் வேணால் வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு மசாலா, கார பூண்டு சட்னி எது வேணால் தடவி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிளாக பெரிய வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி சேர்த்துட்டு பன்னீரை திருவி போட்டு பன்னீர் தோசையாக தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. பருப்பு மட்டும் இருக்கிறனால சட்டுன்னு செவந்துடும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ரவா தோசை மாதிரியும் இந்த பேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாவை தனியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க. ஓட்டையாக நல்லா மொறுன்னு வரும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 விதமாகவும் இந்த பேட்டர் யூஸ் ஆகும். இது கூட இந்த மல்லி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி புரோட்டீனுக்கு பஞ்சமே இல்லாத சன்னா தோசை. வெறுமனை மல்லி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காவோடு வச்சு அரைச்ச ஒரு துவையலோட அல்டிமேட்டாக இருக்கும். பண்ணலாமா? இதுக்கு நான் வெள்ளை சுண்டல் 1 கப்பு நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டலும் எடுத்துக்கலாம். அதை மட்டும் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மஞ்சள் பாசிப்பருப்பும் குதிரைவாலி அரிசி 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஓட்ஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நான் சேர்த்துருக்கேன். ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கும் கலருக்கும் காஷ்மீரி மிளகா, வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைக்க வேணாம். அதே மாதிரி இட்லி மாவு மாதிரி திக்காகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். புளிக்க வச்சாதான் தோசை நல்லா மொறுன்னு வரும். டேஸ்ட்டும் அந்த பருப்போட ஃப்ளேவர்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கிட்டேன். ரொம்ப வெயில் இருக்க பிரதேசமாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. 3-4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். ஏன்னா அரிசிலாம் இல்லை, பருப்பு மட்டும்தானே. எனக்கு இது சரியாக இருந்தது. அடுத்த நாள் செம்மையாக புளிச்சு வந்திருந்தது. இப்போ கல் நல்லா சூடானோன்னே 2 கரண்டி போட்டு நல்லா மெல்லிசாவே தேய்ச்சிக்கலாம். இந்த தோசை நல்லா மொறுனே வருங்க. ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக எண்ணெய் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டான ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தோசையை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அரிசி இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கூட லேசாக தேங்காய், பொட்டுக்கடலை வேணும்னா வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு அரைச்ச ஒரு கெட்டி துவையல் இருந்தால் போதும். கார சட்னி கூட இதுக்கு வேண்டாம். இந்த துவையல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செம்ம ஹெல்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் வேர்சடைலான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் அப்படின்னே சொல்லலாம். பஞ்சுன்னு இட்லி வேணுமா, இட்லியாகவும் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு தோசை தான் கேட்குறாங்க அப்படின்னா மொறுன்னு தோசையாகவும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணிடலாமா? இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸ் அளவுக்கு எல்லோ மூங் தாலும் எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் நல்லா கழுவிட்டு
நான் ஓவர் நைட் சோக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த பச்சை பயிறு மட்டும் ஊற லேட் ஆகும். அதனால் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறமா இது கூட சும்மா மீடியம் சைஸ் இஞ்சியும் காரத்துக்கு பச்சை மிளகாயும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட வேணாம். இட்லி மாவு மாதிரி இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பொங்கி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு புளிக்கிறதுக்காக 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு மட்டும்தான் இருக்குது. தயிரும் சேர்த்தனால 3-4 மணி நேரத்துலேயே இந்த மாவு நல்லா புளிச்சு வந்துடும். புளிச்சாதாங்க இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு வரும். அதனால் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயில் இருக்க பிரதேசமாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு மட்டும் சேர்த்துருக்கனால தயிரும் சேர்த்துருக்கனால சீக்கிரமே கூட புளிச்சிடலாம். எனக்கு வந்து ஒரு 5 to 6 hours ஆச்சு. நான் லைட் போட்டு வச்சு தான் புளிக்க வச்சேன். ஏன்னா இங்கே உள்ள ஏசி ஓடிட்டே இருக்கனால. ஸோ நல்லா இந்த மாதிரியே புளிச்சு பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். தோசையும் நல்லா மொறுன்னு வரும். பருப்போட ஃப்ளேவர்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி திக்காக இருக்கணும். இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பஞ்சுன்னு வரும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சுள்ளுன்னு வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாமா? 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 2 சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு வரமிளகா, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து உப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிக்கோங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. தோசையும் பார்த்திங்களா, தண்ணிலாம் பெருசாக நான் சேர்க்கலை. அதே இட்லி மாவு பதத்தில் இருக்கிறதுல தான் தோசையும் ஊற்றுனேன். தண்ணி பெருசாக சேர்க்கணுன்னு கிடையாது. அதுலேயே கொஞ்சம் நல்லா தின்னாக தோசையை திரட்டினீங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக தோசையும் கிடைக்கும். எப்படி வேணுமோ நீங்கள் இந்த ஒரு பேட்டரில் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்ல ஓட்டையாக சூப்பராக மாவு ஃபர்மெண்ட் ஆனனால பஞ்சுன்னு இட்லி வரும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. இந்த 3 ரெசிபீஸுமே ஒரு சூப்பரான அல்டர்னேட்டிவ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக இருக்குங்க. ஹை ப்ரோட்டீன், உடம்புக்கும் நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெக்ரெட்டே பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் மாற்றி பண்ணி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அது இன்னுமே எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.